சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசியை தான் காட்டுறாங்க. அரசியும் ஆதவும் அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அரசியை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ஆதவ், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதே மாதிரிக்கு நீ அப்படியே இருக்கிற, சொல்லப்போனாக்கி உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த நேரத்தில் அர்ஜுன் தன்னுடைய வாட்சை எடுத்துகிட்டு வராங்க. அம்மா காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டோம்னா அந்த வாட்சை கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே பார்த்தோம்னா அரசே அந்த வாட்சை வாங்கிட்டு அப்படியே அர்ஜுனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கும் போதே அப்போ ஆதவ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வாட்சை நீ எங்கே தொலைச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நான் பக்கத்தில் கபடி விளையாடுறதுக்காக போனேன், அப்போ தான் வாட்ச் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஏண்டா உனக்கு இது நல்லா இருக்குதா, கபடி விளையாடுறதுக்காக நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனை திட்டவோ அப்போ அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது நான் போனேன் அப்படிங்கவோ அப்போ உடனே அரசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு இருக்கிறோம், ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறியே, இந்த வாட்சை நான் உனக்கு அதுக்காக வாங்கி கொடுத்துருக்கிறேன், அது மட்டும் இல்லாம இதோட அருமை உனக்கு தெரியாதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஆதவ பாரு அவன் எப்படி இருக்கிறான்னு, அதுல கொஞ்சமாவது உனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த வாட்ச் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை தூக்கி கீழே விசிறி அடிச்சிருந்தாங்க. வாட்ச் பார்த்தோம்னா மேல இருந்து கீழே விழுந்துருது. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத அர்ஜுன் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடவும் அரசி பார்த்தோம்னா அப்படியே கோபத்தோட போயிருந்தாங்க. அப்போ அதை அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் அர்ஜுன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஏன் இப்படிலாம் இருக்கிற, உனக்கு இந்த வீட்டில் என்ன உனக்கு குறை, உனக்கு என்ன கேட்டாலும் அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க, அப்படி இருக்கும்போது நீ பெரிய லெவலில் நீ ஒரு இதாக வேண்டாமா, ஆனால் நீ என்னன்னா இப்படி நம்ம குடும்பத்துக்கும் நீ பண்ற வேலைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறியே, அம்மா பாரு அம்மா என்ன அளவுக்கு ஒரு பிசினஸ்ல பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆனா நீ என்னன்னா அப்பாவை போல ஒரு மிடில் கிளாஸ் மாதிரிக்கு நீ இருந்துட்டு இருக்கிறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அம்மாவோட கோபத்தை நீ எப்ப பார்த்தாலும் ஏற்படுத்திட்டே இருக்கிறீ அப்படிங்கும் போது அர்ஜுன் சொல்றாங்க, பாரு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, என்ன வரைக்கும் வாழ விடு, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எங்க பாரு உங்ககிட்ட என்ன சொன்னாலும் சரிதான், நீ எல்லாம் கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவும் திட்டிட்டு போகவும் அர்ஜுனுக்கு ரொம்பவே இதை ஃபீலிங்கா இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சாமந்தி அந்த வாட்சை எடுக்கிறாங்க. இந்த வாட்சி டிரைவர் கொடுதாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாட்சை அவங்க எடுக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ரோஜா அவருக்கு தான் காட்டுறாங்க. ரோஜா பார்த்தோம்னா ஆதவ போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதவ் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ ஆதவோட அம்மா போட்டோ, அதாவது அரசியோட போட்டோவை தான் காட்டுறாங்க. இவங்களை நான் எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பா நீ எனக்கு கிடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கவும் அதே நேரத்துல எங்க பார்த்தோம்னா சாமந்தியோட அப்பா சாமந்திக்கு போன் பண்றாங்க. உடனே அப்பா நீங்க எங்கப்பா எப்படிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் இங்க இருக்கிறம்மா, யாருக்கு தெரியாம இருக்கிறேன், நீங்க எங்கம்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல இருந்தாம்மா நானும் அம்மாவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா சாமந்தி சொல்றாங்க, அப்பா எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கலப்பா, நாங்கள் அந்த ஊருக்கே வந்துருட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இல்லைம்மா இப்போ இந்த நிலைமைக்கு நீங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும், அது மட்டும் இல்லாமல் ராணியோட நகைகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளெல்லாம் யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமா, இல்லைன்னா இது நம்ம நினைச்ச மாதிரிக்கே இருக்காது, இந்த இதுக்காக தானே எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது, அதனால அது எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ராணியோட நகைகளும் அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்திரங்கள் எல்லாமே யார் யாருக்கு அவங்க சேரணும்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்ககிட்ட நம்ம கண்டிப்பா ஒப்படைச்சு தீரணும் அப்படிங்கவோ அது வரைக்கும் நீங்க அந்த வீட்லயே நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பா எங்களுக்கு சுத்தமா அங்க இருக்க பிடிக்கவே இல்லப்பா அப்படிங்கும் போது வேற என்னமா பண்றதுக்கு, நம்மளோட சூழ்நிலை இப்ப அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமா ரோஜாவுக்கு நீ ஃபோன் பண்ணினியா, ரோஜாவை பார்த்தேன்னு சொல்லி கேட்கும் போது இல்லப்பா அக்காவை நான் ஃபோன்ல தான் பேசினேன், அக்காவை நான் பார்க்கலப்பா, அக்கா ஏதோ வேலையா இருக்கிறா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிம்மா நீங்க ஜாக்கிரதையா பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சாமந்தி கிட்ட அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நம்ம இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடணும் அப்படிங்கும் போது இப்ப சாமந்தி சொல்றாங்க, ஆமாம்மா இந்த வீட்டை விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடணும் அப்படின்ட்டு இருக்கவும் அடுத்தது ரோஜாவுக்கு தான் அவங்க ஃபோன் பண்றாங்க. அப்ப ரோஜா சொல்லு இப்ப எதுக்காக நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அக்கா உங்ககிட்ட பேசுறதுக்காக தாங்க நான் ஃபோன் பண்ணேன், இங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க எங்க இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப ரோஜா பேசிட்டு இருக்கும் போது பார்க்கும்போது ஆதவோட போட்டோ கீழே விழுந்துருது. இதனால ரோஜா போனை அப்படியே கீழே வைக்கவும் ஆனா சாமந்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ரோஜா போன்ல நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப சாமந்தி தன்னுடைய ஊர்ல என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நானும் அம்மாவும் ஊரை விட்டே வந்துட்டோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே பார்த்தோம்னா ரோஜா கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க போனை எடுக்கிறாங்க. சரி நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடவும் அப்ப சாமந்தி நினைக்கிறாங்க, அக்காவுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ வேலையா இருக்கிறா போலுக்கு, அவளை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை வச்சிருந்தாங்க.
அடுத்தது அங்க பார்த்தோம்னா ரோஜா வந்து நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது வந்து ஆதவ நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கும்போது இப்பதான் இந்த மாதிரிலாம் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோஜா வந்து சாமந்தியை போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அரசிக்கு வந்து அவங்க ஜவுளி கடையில இருந்து புடவை, அதுக்கப்புறம் நகை கடையில இருந்து நகை எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது உடனே இவங்க எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அரசி கிட்ட வந்து அவங்க வந்து புடவைலாம் காட்டுறாங்க. இங்க பாருங்க மேடம், உங்களுக்காக தான் இந்த புடவை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது உடனே பார்த்தோம்னா அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசியோட கணவர், அப்புறமா அர்ஜுன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாமந்தி, அவங்க அம்மா பார்வதி எல்லாருமே நின்றுட்டு இருக்கவும் அப்போ முதல்ல ஒரு புடவை எடுத்து பார்வதி மேல அவங்க போட்டு காட்டுறாங்க. பாத்தீங்களா இந்த புடவை எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கவோ, ஐயோ போச்சு போச்சு, பார்வதி மேல இந்த புடவை போட்டு இந்த ஜவுளி கடைக்காரரு காட்டிட்டு இருக்கிறாரு, இவ இப்ப என்ன பண்ண போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பத்தி அவங்க அரசியோட கணவரும் அவங்க அத்தையும் நினைச்சிட்டு இருக்கவும் அதே மாதிரிக்கு வீட்டுல உள்ளவங்களும் நினைக்கிறாங்க இப்ப என்ன நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது அந்த ஜவுளி கடைக்காரர் பார்த்தோம்னா இன்னொரு புடவை எடுத்து அவங்க சாமந்தியோட அம்மா செண்பகம் இருக்காங்களா அவங்க மேல போட்டு காட்டுறாங்க. பாத்தீங்களாமா இந்த புடவை இவங்களுக்கே இவ்வளவு அழகா இருக்குது, அதனால உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே அரசி அப்படியான்னு சொல்லிட்டு இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அரசி ஒரு புடவையை தூக்கி சாமந்தி மேல தூக்கி வீசுறாங்க. இந்த புடவையை போய் நீ கெட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அரசி சொல்றதை பார்த்துட்டு சாமந்தி பயந்துகிட்டே இருக்கும்போது நான் சொல்றோம்ல இப்ப கெட்டிக்கிட்டு வா அப்படிங்கும்போது இப்ப பார்வதியும் போ சாமந்தி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமந்தி அந்த புடவையை கட்டிட்டு வராங்க. அப்ப அர்ஜுன் பார்த்தோம்னா அவங்க அந்த புடவையை வந்து அவங்க சாமந்தி கட்டிட்டு வர்றதை பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமையே போட்டோ எடுத்து வைக்கிறவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அரசி வந்து வேற ஒரு புடவையை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 புடவை கிட்ட அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோம்னா அவங்க சாமந்தி மாத்தி மாத்தி கட்டிட்டு வராங்க. அப்ப உடனே அரசியோட கணவர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனையோ பண்ண போறாலே தெரியலையே, ஆக மொத்தத்துல இப்ப ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க அரசி வந்து அந்த ஜவுளி கடைக்காரரை கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களும் வராங்க. என்னம்மா உங்களுக்கு எல்லா புடவையும் பிடிச்சிருச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்க பாரு எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இவங்க கெட்டின புடவைய என்ன கெட்ட சொல்லி நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இங்க பாரு எனக்குன்னு ஒரு புடவை நீ எடுத்துட்டு வந்தேன்னா அது நான் மட்டும் தான் கட்டியிருக்கணுமே தவிர மற்றபடி அது யாருமே வந்து கட்டியிருக்க கூடாது. ஆனா நீ என்னன்னா இவங்க மேலையெல்லாம் வந்து போட்டு போட்டு காட்டி இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், ஒழுங்கு மரியாதை இந்த புடவை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் ஐயோ என்னது இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த புடவைலாம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப பார்க்கும்போது வந்து அவங்க அரசியோட கணவர் ஓடோடி வராங்க. இங்க பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புடவை எடுத்தீங்களா, அந்த புடவை மட்டும் எனக்கு தாங்கல அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா எந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே இப்ப பார்வதி மேல ஒரு புடவையை போட்டு காட்டினாங்க. அந்த புடவையை தான் அவங்க கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்களும் அந்த புடவையை கொடுக்குறாங்க. சரி நான் உங்களுக்கு ரூபா அப்புறமா அனுப்பி விட்டுறதுன்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து நகை கடைக்காரங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த நகையெல்லாம் வந்து வேற யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்னு அரசி கேட்கும் போது இல்லம்மா இந்த நகையெல்லாம் புது டிசைனு, இது யார்ட்டுமே கிடையாது, உங்களுக்காக நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கவோ இது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஆமா அப்படிங்கிறாங்க. சரி அப்ப இந்த நகையெல்லாம் நானே எடுத்துக்கிடுது அப்படின்னு அரசி சொல்லவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சாமந்தி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு சாமந்தி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அங்க பார்க்கும்போது அவங்க அர்ஜுன் தான் வராங்க. என்ன சாமந்தி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற, அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவோ என்னது அம்மாவா நீ இந்த டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவோ இல்ல நான் அம்மானு பொதுவா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஒண்ணு எனக்கு அம்மா கிடையாது, இந்த மாதிரிக்கு அம்மாவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா அங்க பாத்தியா உனக்கு தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க புடவையெல்லாம் கட்டிட்டு வந்தாங்களா அதெல்லாம் போட்டோ எடுத்து அர்ஜுன் காட்டவும் இதை பார்த்ததுமே சாமந்தி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா ரோஜாவை தான் காட்டுறாங்க. ரோஜா வந்து எப்படியாவது ஆதவோட வீட்டுக்குள்ள நம்ம போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அங்கதான் வந்து தன்னுடைய தங்கச்சியும் அம்மாவும் இருக்கிற விஷயம் ரோஜாவுக்கு தெரியாது. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.